ஏனென்று சொன்னால் எனக்கு முன்பாக பேசிய சின்ன பொண்ணு அவர்களை சொன்னதை போல இன்றைக்கு எனக்கு வயது 66. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 16 வயசுல இதே இடத்துல எழுத்தாப்புல இருக்கிற இந்த முக்குல நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கழக கொடியை ஏற்றியவன். முதல் கொடியை ஏற்றி இன்னைக்கு 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷமா ஒரே கொடி, ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், ஒரே தலைவன், ஒரே இயக்கம் என்ற நிலைப்பாட்டில எந்நிலையிலும் தன்னிலை தாழாமல் ஒரு சாதாரண தொண்டனாக, இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரசிகன். இதுதான் எங்களுடைய அடிப்படை அரசியலுக்கு தத்துவம். அடிச்சு ஓடினா இங்கே நாங்கள் என்னோடு இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு எங்களுக்கு ஒரே லட்சியமாக அந்த காலத்தில் நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அரசியல்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம் சொந்தக்காரரான அவருடைய முகம், அவருடைய திரைப்படம் தான் எங்களுக்கு பாடம், அவருடைய பாடல்கள் தான் எங்கள் லட்சியத்திற்கு உணர்வு, எங்கள் உணர்வு லட்சியம். அந்த வகையில இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்த நாள் விழா. புரட்சி தலைவர் படத்தில் பாடுவார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதிலே நிற்பவர் யார். இன்னொரு படத்தில் அவரே பாடுவார், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று பாடிய பாடல் வரிகள் பாடியது யார் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த 2 பாடல்களுக்கு ஏற்ப வாழ்ந்தவரும் சரி, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்று சொன்னால் அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான். இந்த எம்ஜிஆருக்கு நிகர் ஒருவர் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்க போவதும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு காலம் நம்ம உணர்த்துகின்ற நிலைப்பாடு. இன்றைக்கு ஏன்னு சொன்னால் அவர் மறைந்து இன்னைக்கு 109வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். அவர் 70 வயசுல மறைஞ்சிட்டார். 70 வயசுல 39 வருஷம் ஆச்சு. அவர் மறைந்து 39 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு தலைவனுடைய பெயரும் புகழும் நீடித்து நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, உலக அரசியல் வரலாற்றிலே நீங்க மங்கா புகழுக்கு சொந்தக்காரங்க மன்னாதி மன்னர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 39 வருஷம் அவர் மறைந்து ஒரு தலைமுறையை, இன்னைக்கு 40 வயசு உள்ளவங்களுக்கு அவர் மறையும் போது 1 வயசா இருந்தது. ஒரு தலைமுறையை மாறி போச்சு. ஒரு தலைமுறை மாறினாலும் இன்றைக்கு யார் அரசியல் கட்சியை தோக்கினாலும் கூட தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை உச்சரிக்காமல் எவனாலும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலையில இன்னைக்கு மக்கள் உள்ளங்களில் குடியிருந்த கோயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவரால் நாங்கள் ஈர்க்கப்பட்டு அவர் படத்தை பார்த்து பின்னால் அன்னைக்கு நாங்களாம் 16 வயசுல இதே இடத்துல இந்த முக்குல மாப்பிள்ள முறுக்குச்சி நாய்க்கிற இடத்துல தான் இந்த முக்குல. அப்ப என்ன இதுல இங்க ஒரு எம்ஜிஆர்லாம் கூட இருப்பார். அப்ப அந்த நேரத்துல கொடி எதை வச்சு ஏத்தோம்னா கயிறு வாங்குவோம்.